சினிமா தாய். அந்த தாய் நலமோடு இருந்தா தான் விமர்சனமும் நல்லா இருக்க முடியும், படைப்பாளியும் நல்லா இருக்க முடியும். சினிமாவில் மட்டும்தான் ஒரு சிறு தோல்வியை சந்தித்தால் அந்த தோல்விக்கு காரணமானவர்கள் திரும்ப எந்திரிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிடுது. படங்களுக்கு மக்கள் செல்வது குறைந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். சைக்கிள் பார்க்கிங் இல்லாமல் இருக்கலாம், பாப்கார்ன் விலை அதிகமாக இருக்கலாம், முடக்கி விடுவது, விவசாயத்தை அது பண்ணிடுவது, தியேட்டர் வாசலில் இருக்கிற மக்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக நிச்சயமாக இருக்காது. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முதல்ல நர்மதாவுக்கு என்னுடைய நன்றி. நான் இந்த காக்கா திரைப்படத்தை பத்தி பேசலான்னு வந்தா நர்மதா என்னைய பத்தி எல்லா டீட்டெயிலையும் எடுத்து உங்களுக்கு அதை அறிவிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரே வரிசையில 2 வரிசையில ரொம்ப நல்லவங்களா உட்கார்ந்துருக்கிறத பாக்குறேன். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஆட்கள் எல்லாம் வரிசையா உட்கார்ந்து இருக்கிறத மனம் நிறைஞ்சு பாக்குறேன். ஏறக்குறைய இங்க இருக்கிற எல்லாரோடையும் நான் சந்திச்சிருக்கேன், பழகியிருக்கேன். அவங்களோட நான் ஏதோ ஒரு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா கிங்கா அங்க உட்கார்ந்துருக்காரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு, நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு கராத்தே சொல்லி கொடுத்ததும் அவர் தான். ஆனா அவர் எனக்கு கராத்தே தெரியலன்றாரு. ஆனா இன்னும் நல்லா சுறுசுறுப்பா இருக்காரு. இந்த படத்தின் மூலமா நீங்க மிகப்பெரிய ரவுண்டு வருவீங்க. என்னோட வாழ்த்துக்கள். நான் குறிப்பா நம்ம அருமை தம்பி கூல் சுரேஷ், எனக்கு கூல் சுரேஷ் பத்தி எனக்கு ஏதோ கிளீன் வர்றாப்புல, ஒரு தியேட்டர் வாசல்ல நிக்கிறாப்புல, அந்த படத்தை பத்தி ஏதோ கமெண்ட் அடிக்கிறாப்புல, இப்படிதான் ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருந்துச்சு. இப்போ நம்மலாம் ஒரு சினிமா குடும்பத்துல இருக்கோம். திடீர்னு இந்த கோழிப்பழ செல்லத்துறை ரிலீஸ் ஆகி இந்த ஓடிடியில் இந்த படம் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல திடீர்னு எனக்கு கூல் சுரேஷ் ஃபோன் பண்ணாப்புல. ஃபோன் பண்ணி, அண்ணா வணக்கண்ணே, அண்ணா வணக்கண்ணே, ஒரு நிமிஷம் நீங்க பின்னாடியே பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் பேச முடியாது. அண்ணா தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ணா வணக்கண்ணே, அண்ணா கூல் சுரேஷ் பேசுறேன். சொல்லுங்க தம்பி, வணக்கம். ஆனா இந்த மழை ரொம்ப பேஞ்சுக்கிட்டே இருக்கு, எங்க போறோம்னு தெரியல. என்னடா இது இப்படி ஒரு ஃபோன் கால் வருது? மழை பயங்கரமா பேஞ்சுக்கிட்டு இருக்கு, எங்க போறோம்னு தெரியல, நமக்கு ஃபோன் பண்றாப்லையே, வேற யாராவது நினைச்சு நமக்கு ஃபோன் பண்ணிட்டாப்லையா? தம்பி இப்ப நான் அதுக்கு என்ன செய்யணும் தம்பி? கொடை கூட எடுத்துட்டு வரணுமா? என் பேர் சீன் ராமசாமி தம்பி. ஆனா தெரிஞ்சு வேணா நான் ஃபோன் பண்றேன். சரி என்ன ராஜா? இல்லண்ணே, மழை பயங்கரமா பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, என்ன செய்யுதுன்னு தெரியல. சரி அமேசான்ல படம் பார்ப்போம்ட்டு உங்க கோழி பண்ண செலவு பார்த்தேன்னு. என்னடா என்னை இப்படி அழுக வச்சிட்டீங்க அப்படின்னு சம்பளம்லாம் பாராட்டிக்கிட்டே இருந்தாப்புல. சரி தம்பி, ரொம்ப நன்றி தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்க தம்பி. போனை கட் பண்ணிட்டேங்க. கரெக்டா 1 மணி நேரத்துல எனக்கு ஒரு வீடியோ அனுப்புறாப்புலங்க. நான் கேட்கவே இல்லை, அவரே பேசி அப்படியே நான் மலைக்கு போய் என்ன என்கிட்ட போன்ல சொன்னாப்லையோ அதை பேசி எனக்கு ஒரு வீடியோ அனுப்புறாப்புல. உலகத்துல இப்படி ஒரு மனுஷன் நீங்க பார்க்க முடியுமா? நான் மனசுக்கு பிடிச்ச ஒரு படத்தை உடனே அதை பேசி அந்த இயக்குனருக்கு நான் உண்மையே சந்தோஷப்பட்டேன். நான் உடனே ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி ஒரு நம்பர் அனுப்பி இந்த இதை அனுப்பி, சார் அவரா அனுப்புறாரு சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்படி இந்த மேடையில் ஒவ்வொரு சென்ட்ராயன்லாம் மலையாளத்தில் அவ்வளோ பாப்புலரு. சென்ட்ராயனோட மலையாளத்தில் அவ்வளோ பாப்புலரு. சென்ட்ராயன் பெரிய ரசிகர் பட்டாளமே அங்கே இருக்காங்க. அப்படி அதே மாதிரி ஹீரோயின் அவன் எனக்கு என் படத்தில் ஹீரோவை நடிக்க வேண்டிய இந்த படத்தோட கதாநாயகன் தம்பி என்னப்பா இனிகோ பிரபாகரன்.
என் படத்துல ஹீரோவா நடிச்சு எல்லாமே பேசி ஈஸி முடிச்சு கடைசி நேரத்துல அந்த படம் கேன்சல் ஆச்சு. இல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கணும். ஆடிஷன் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு மிகச்சிறந்த நடிகன் தமிழ் சினிமாவுக்கு. ஒரு வாய்ப்பின் கனவு மட்டும்தான் திறக்கணும். திறக்கணுமோ இந்த காக்கா அந்த கனவை திறக்கணும்னு நான் நினைக்கிறேன். இனிய பிரபாகரனுக்கு ஏன்னா உங்களோட ஆதரவும் பத்திரிகையாளர்களாகிய உங்களுடைய ஆதரவும் ஏன்னா இருந்துச்சுன்னா நிச்சயம் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான கதாநாயகன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொட்டை அதிகமாக ராஜாவின் வரவில்லைன்னு படம் எடுத்த ப்ரொடியூசர் அவர் என்னை பல பேருக்கு வந்து அண்ணா வந்து கதை சொல்றது கூட்டு போயிருக்காரு. அதே மாதிரி ஜாக்குவார் தங்கம் ஜாக்குவார்னா சிறுத்தை. எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு மேடையில் நின்று பார்க்கும்போது ஒரு இளைஞர் போடுற சிலம்பாட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரே கூட்டிட்டு வந்து புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் அவரே கூட்டிட்டு வந்து சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகி கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2000 படங்கள் 1000 படங்களுக்கு மேல எனக்கு தெரியும். 2000 படங்களுக்கு மேல இப்பயும் காலையில 4 மணிக்கு வீட்டுல தலையில நிக்கிறாப்புல யோகாசனமா போட்டோ எனக்கு அனுப்புவாரு. இந்த வயசுல தலைகீழ நிக்கிறாரு சார் அவரு. சின்ன வயசா எழில் சார் என்னுடைய பிரியத்துக்குரிய ஒரு இயக்குனர். தொடர்ந்து படங்களை உற்சாகத்தோட நம்பிக்கையோட எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் முக்கியமா வந்து என்னுடைய ஹீரோ விஜய் ஆதிராஜ் சார். பாலுமகேந்திரா சார் படம் நான் ஒர்க் பண்ணும்போது அவர் தான் ஹீரோ. அவரோட டிவி சீரியல்ஸுக்கு அவர் ஹீரோ. நான் முதல்ல பார்த்த போது கதாநாயகனா பார்த்த அவர் தான் விஜய் ஆதிராஜ் அவர்கள். அவர் பக்கத்தில் இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன். அவர் ஹீரோவா நடிச்ச டிவி சீரியல்ல நான் கடைசி அசிஸ்டண்டா இருந்தேன். ஆனா காலம் என்னை கொண்டு வந்து அங்க உட்கார வச்சிருச்சு பக்கத்துல. அப்புறம் என் தம்பி சொல்லவே வேணாம், இடிமுழக்கம் தர்மதுரை ஒரு ஷாட்டு தர்மதுரையில சவுந்தரராஜாவை பத்தி சொல்லியே தீரணும். யாருமே அதை செய்ய மாட்டாங்க. விஜய் சேதுபதியை அருவாள் எடுத்துக்கிட்டு விரட்டுவாப்புல தங்க தம்பிகளை. அப்படி விரட்டும் போது அப்படியே மேல ஓடி வந்து அந்த செவன் வழியா ஓடி வந்து மேல இருந்து கீழே விழுந்து தரவுல விழுகணும். ஒரே சிங்கிள் ஷாட்டை நான் எடுத்தேன். அந்த ஷாட்டை தம்பி எப்படா தம்பி விழுந்துருவியா மாஸ்டர் கூப்பிட்டு கீழே பெட்டு கிட்டு போடுங்க. ஒரே ஒரு பெட்டு மட்டும் தான் கீழே போட்டிருந்தாங்க. குடு 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 ஓடி வந்து அவ்வளவு உயரமான செவத்துல இருந்து கீழே நேச்சுரலா முதல்ல விளக்க வேகமா போட்டதுக்கு நன்றி. இருட்டு வந்தவங்க பத்திரிகையாளர்கள் கூட விளக்க பிடிச்சிங்க பாத்தீங்களா, உங்களுக்கு என்னோட நன்றி. எல்லா பத்திரிகையாளர் விளக்கு தூக்கி காமிச்சிங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு பாசிட்டிவான சைனா நான் நினைக்கிறேன். நான் அப்படி சவுந்தரராஜா வந்து அந்த மாதிரி டெடிகேட்டான ஒரு ஆர்டிஸ்ட் என்னோட இடிமுழக்கம்ன்ற படத்தை நடிச்சிருக்காப்புல. சோ இப்படி இந்த இருக்கிற எல்லாருமே எனக்கு அப்புக்குட்டி தேசிய விருது பெற்ற ஒரு மிக சிறந்த நடிகன். அப்புக்குட்டி நானும் சீக்கிரம் சந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அப்படி எல்லாருமே எனக்கு வந்து நம்ம ஜீவா, அதுவும் நொல்லு சபா ஜீவான்னு சொல்றீங்க, ஆக்டர் ஜீவான்னு சொல்லுங்க, ஆக்டர் ஜீவா. அப்படி எல்லாருமே எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா உங்களுக்கு? மிஸ்டர் ஜின்னா, ஆக்டர் ஜின்னா, ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த குழுவில் இருக்கிற யாருமே எனக்கு தெரியாது. ஹீரோ யாரு, ஹீரோயின் யாரு, எதுவுமே எனக்கு தெரியாது. சார் ஒரு ஆடியோ லான்ச் இருக்கு, நீங்க வரணும்னு சொன்னாப்ல.
நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஏன் எதுக்குன்னே கேட்கல. என்ன காரணம்னா, இதே சாலி கிராமத்துல இந்த பிரசாத் ஸ்டுடியோக்கு எய்த்தாப்புல தான் ஒரு வீடு இருந்துச்சு, மிஸ்டர் ஜின்னாவோட வீடு. அப்ப நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேன். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த என்னைய கூட்டிட்டு போய் அப்போ விளம்பர படங்களுக்கெல்லாம் வந்து கான்செப்ட் சொல்ல வச்சு 20 லட்சம் 30 லட்சம் 25 லட்சம்னு அப்பயே பெரிய பட்ஜெட்ல நிறைய விளம்பர படங்களுக்கு டைரக்டர் ஆக்குனவர் ஜின்னா தான். ஸோ என்னை ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆக்குனது அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம்ஸுக்கு டைரக்டர் ஆக்கி எந்த உட்காந்துருக்காரு, கீழே உட்காந்துருக்காரு மிஸ்டர் ஜின்னா. அவரோட இளம்பொருள் யோகன்ற படத்துக்கு அவரை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சேன். அந்த படம் இன்னும் வரல. வந்திருந்தா அவர் வந்து ஒரு ஆக்டரா வந்து பெரிய லெவல்ல தெரிஞ்சிருப்பாரு. ஸோ அப்படி அவர் கூப்பிட்டனாலதான் நான் வந்து அந்த அந்த நன்றி எனக்கு எப்பயுமே இருக்கு சார். ஏன்னா அதனாலதான் நான் சரி அந்த காலத்துல நமக்கு அசிஸ்டன்டா இருக்கும்போது நமக்கு வாய்ப்பு கொடுத்த தண்ணி கொடுக்கணும் வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். இந்த காக்கா அப்படிங்கிற தலைப்பு இருக்கு பாருங்க, சாதாரண தலைப்பு கிடையாது. முதல்ல இந்த இயக்குனருக்கு இந்த காக்காங்கிற தலைப்பு வச்சதுக்காக நான் பாராட்டுறேன். என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக்கிறேன். காக்காங்கிறது பறவை இனங்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு பறவை. ஒற்றுமைக்கு காக்கா தான் முன்னுதாரணம். அதுவும் இல்லாம சாமானிய மக்கள் அன்போட வளர்க்குற ஒரு பறவை. ஒவ்வொரு வீட்டு ஜன்னல்லையும் வந்து அது உட்கார்ந்துருக்கும். ஒவ்வொரு வீட்டு பெண்களோடையும் அது சிநேகமா இருக்கும். காக்காங்கிறது ஒரு சாதாரண உயிர் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஹிந்து பிலாசபியில காக்கான்றது பித்ருக்கள், முன்னோர்கள். அப்படி நம் வாழ்க்கையோட இரண்டரை கலந்த ஒரு பறவை தான் அந்த காக்கா. இந்த படத்துக்கு அந்த காக்காங்கிற பேரை எதுக்காக வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு சிம்பிளா அல்லது ஒரு கதாநாயகனோட பேரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா காக்கா அப்படிங்கிறது மெட்ராஸ்ல வந்து, நாங்க மெட்ராஸ்ன்னு சொல்றாங்க பாருங்க, நாங்க வரும்போது மெட்ராஸா இருந்துச்சு. மெட்ராஸ்ல வந்து தனிச்சு அலைஞ்சு பேச்சுலரா வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர் யாருன்னா காக்கா தான். மத்தியானம் ஆயிடுச்சுன்றது அவர் தான் சொல்லுவாரு, சாயந்தரம் ஆயிடுச்சுன்றது அவர் தான் சொல்லுவாரு. அவர் ஒருத்தர் தான் நம்ம கிட்ட ஸ்நேகமா வந்து பேசுவாரு. ஸோ அப்போ அந்த காக்காங்கிற இந்த தலைப்பை வச்சதுக்கே நான் இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி படங்களுக்கு அது நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்துக்கு. இப்போ நான் எடுத்த படத்துல கொஞ்சம் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப கம்மி. பட் இந்த படத்துல நிறைய தெரிந்த முகங்கள் நிறைய இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு பத்திரிகையாளர்கள் தான் பெரிய பலம், ஊக்கம். விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் விமர்சனத்தை யாரும் தடுக்க முடியாது. ஒரு படைப்புன்னு வந்து விட்டால் அந்த படைப்புக்கு விமர்சனம் கண்டிப்பா தேவை. விமர்சனத்தை கட்டுப்படுத்த நினைப்பது அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல். விமர்சனத்தை கட்டுப்படுத்த நினைக்கவே கூடாது. விமர்சனம் தான் வந்து அடுத்த படைப்புக்கு நமக்கு ஊக்கம். விமர்சனம் தான் உரம். ஆனா நம்முடைய திரையுலகம் எதை பார்த்து அச்சப்படுது, எதை பார்த்து பயப்படுது அப்படின்னா விமர்சனம் என்கிற பெயரில் வருகிற அவதூறை தான் பார்த்து பயப்படுது. அதுவும் இன்னைக்கு இருக்கிற இணையதள வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா செய்ய வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமா செய்ய வேண்டியிருக்கு. அப்ப நெகட்டிவ் ரிவ்யூல நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ், பாசிட்டிவ் ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு வெவ்வேறு வகைகளை பிரிக்கிற அளவுக்கு விமர்சகர்கள் பெருகிட்டாங்க. ஸோ இது வந்து யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தனிநபர்கள் பெருங்கருணையோட, நான் வேண்டி கேட்டுக்கிறேன், பெருங்கருணையோட. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க பாட்டியோட தேட்டருக்கு சினிமாவுக்கு போவேன். அப்படி ஒரு சினிமாவுக்கு போகும்போது ஒரு படம் எங்க பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு படம் எங்க பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை. இப்பதான் எங்க பாட்டி இறந்தாங்க, 90 வயசுல இறந்தாங்க, மதுரையில மேலவாசி வீதியில. அந்த படம் எங்க பாட்டிக்கு பிடிக்கல. படம் பார்த்துக்கிட்டு போய் தூங்கிட்டாங்க.
வெளியில வந்தா அடுத்த ஷோ பார்க்கறதுக்கு கூட்டடிப்பாங்க இல்லையா, அதுல ஒரு அம்மா கேக்குது, என்னம்மா படம் எப்படிமா இருக்கு, இல்லப்பா படம் எப்படிமா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா. நான் எங்க பாட்டிகிட்ட கேட்டேன், உனக்கு தான் படமே பிடிக்கலையே, தூங்கிட்டியே, அதெல்லாம் ஒரு தடவை பார்க்கலாம், நீ பழைய ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு தடவை பார்க்கலாம். ஏண்டா அதெல்லாம் சரியா எடுக்கக்கூடாதுன்னு விருது நினைச்சாரா எடுத்தேன், அதை அவனுக்கு தோணுனதான் எடுத்தான்டா. அவன் எவனாவது தோத்து போகணுன்றதுக்காக எடுப்பாராடா, அந்த நேரத்தில் அவனுக்கு தோணுனதை எடுக்கிறான்டா. அவனுக்கும் குடும்ப குட்டி இதுக்கு பின்னாடி தொழில் இருக்குல்லப்பா. அப்படி நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னா தியேட்டர் வாசல் நினைக்கிறேன் திரும்ப போயிடுவான்லப்பா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க பாட்டிட்டாங்க திரும்ப கேட்டேன் இதை ஏன் இப்படி சொல்ற. ஆமாப்பா இது தொழிலுப்பா, இந்த படத்துல சரியா எடுக்காது, அடுத்த படத்துல சரியா எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்லப்பா. ஒரே அடியா எதையாவது சொல்லி அவங்க குடும்பத்துல நம்ம கெட்டது செஞ்சிடக்கூடாதுலப்பா அப்படின்னு நான் ஒரு 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 18 வயசா இருக்கு 16 வயசா இருக்கும்போது எங்க பாட்டி எனக்கு சொன்னது, உலகத்திலேயே தர்மமான விமர்சன பார்வை என்பது இதுதான். அப்ப விமர்சனம் செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் தர்ம சிந்தனை. அதுக்காக சரியே இல்லாத ஒரு படத்தை நீ சரியா சொல்றியா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். நான் அப்படி சொல்ல வரல, நான் அப்படி சொல்ல, அறச்சொற்களை நீங்க தவிர்ப்பது, அறச்சொற்களை யாருமே தவிர்ப்பது நல்லது. அடிப்படையில் இது ஒரு தொழில். நாம் கணிக்கிற சில படங்கள் சில வெற்றி பெறுகிற பொழுது நாம் கணிக்க, உதாரணத்துக்கு நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த படம் நல்லா எனக்கு பிடிக்கல, எனக்கு கனெக்ட் ஆகல அப்படின்னும் போது நான் கணிக்கிற இந்த படம் வெற்றி அடைகிற பொழுது அந்த கணிச்ச நேரத்தை நான் ஒரு பதிவு விட்டுறேன். அதுக்கப்புறம் அது நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா பதிவு விட்டுட்டேன், என்னோட பதிவை பார்த்து பல பேர் அந்த படத்தை பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அது ஒரு பாவத்துல போய் சேருது இல்லையா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சினிமா தாய், அந்த தாய் நலமோடு இருந்தா தான் விமர்சகனும் நல்லா இருக்க முடியும், படைப்பாளியும் நல்லா இருக்க முடியும். ஆனால் அறிந்தோ பல திரையரங்குகள் அறிந்தோ அறியாமலோ கல்யாண மண்டபமாக மாறிவிட்டது. படங்களுக்கு மக்கள் செல்வது குறைந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். சைக்கிள் பார்க்கிங் இல்லாமல் இருக்கலாம், பாப்கார்ன் விலை அதிகமாக இருக்கலாம், பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனா அடிப்படையில் அதையெல்லாம் தாண்டி உள்ளே செல்வதற்கான சாத்தியப்பாடுகளை நாம் எவ்வகையிலும் குறைக்க கூடாது. அப்ப இந்த தாய், சினிமாங்கிற தாய் நலமோட இருந்தா தான் அது சார்ந்த விமர்சனமும் அது சார்ந்த தொழில். அப்ப சினிமாவுக்கு ஒரு திரைப்படத்தை முடக்குவதன் மூலமாக, ஒரு படைப்பாளி முடக்குவதன் மூலமாக, குறிப்பாக தயாரிப்பாளரை முடக்குவதன் மூலமாக என்ன மாதிரியான விஷயம் ஏற்படுதுன்னா, அவர் அடுத்தடுத்து படங்கள் எடுக்க முடியாம போகுது. சினிமா உலகத்திலேயே எந்த தொழிலையும் சரி, சினிமால மட்டும்தான் ஒரு சிறு தோல்வியை சந்தித்தால் அந்த தோல்விக்கு காரணமானவர்கள் திரும்ப எந்திரிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிடுது, 7 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. எந்திரிக்காம போனவங்க பல பேர் இருக்காங்க. ஒரே படத்தோட இந்த சினிமாவில் அசோசியேட்டாவே இருந்துகிட்டு இருக்கிற, கோ டைரக்டராகவே இருந்துகிட்ட எண்ணற்ற படைப்பாளிகள் இருக்காங்க. அது டைரக்டர் ஆகிட்டு மறுபடியும் அசோசியேட்டா போய் ஒர்க் பண்றதுக்கு பாருங்க, அது எவ்வளவு கொடுமையானதுன்றது எனக்கு தான் தெரியும். ஏன்னா நான் முதல் படத்தில் தோற்றவன். என்னுடைய சுய அனுபவத்திலிருந்து நான் அதை சொல்றேன், என்னுடைய சுய அனுபவத்திலிருந்து சொல்றேன். ஆகவே
எல்லா வகையான நிறை குறை எல்லாவற்றையும் நீங்கள் அரசு, எல்லாருமே மனிதர்கள், எல்லோருமே பிறரை வாழ வைக்கிறதுக்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். ஆக எல்லோருடைய விமர்சனம், அதனால விமர்சனத்தை முடக்கி விடுவது, விமர்சனத்தை அது பண்ணிடுவது, தியேட்டர் வாசலில் இருக்கிற மக்கள்கிட்ட கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக நிச்சயமாக இருக்காது. சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விமர்சகர்களும் சுய வெறுப்பு இன்றி அந்த ஏன்னா ஒரு விமர்சனம் மட்டும்தான் ஒரு கலையை செழிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. ஏன்னா விமர்சனம் இல்லைன்னா சினிமா அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து போகாது, இன்னொரு கட்டத்துக்கு இடத்தை நோக்கி கண்டிப்பா போகாது. இந்த அற்புதமான இந்த நேரத்துல இந்த காக்கா திரைப்படத்தின் இந்த காக்கா அப்படிங்கிற திரைப்படத்துல சில பெயரை நான் குறிப்பிடாமல் விட்டிருந்தா என்னைய பொறுத்தரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். இந்த படத்தின் தயாரிப்பாளர் இது போல 10 படங்களை இயக்க வேண்டும், எடுக்க வேண்டும். இந்த படத்தின் இயக்குனர், அவர் பேர் எனக்கு தெரியல, இந்த படத்தின் இயக்குனர் பரமன். பரமன்னால அது எங்க ஊர் பேரு, பரமன், தேனி பரமன். அதை நினைச்சேன் பாத்தீங்களா, தேனி பரமன். தேனி பரமன் இந்த காக்காய் திரைப்படத்தின் மூலமாக அடுத்து கழுகு படமும் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். மயில் படமும் எடுக்கணும். மயில் படம் எடுத்து தேசிய படமா பாருங்க. ஏன்னா அப்படி பல படங்கள் அவர் எடுக்கணும்னு என் மனப்பூர்வமா வாழ்த்துறேன். இந்த கோழிப்பண்டை செல்லத்துறை எனக்கு அதுல வெக்கமே கிடையாது. என்னடா நீங்க கேட்குற, நான் தான் கேட்பேன், அது என் பிள்ளை. என்னுடைய கோழிப்பண்டை செல்லத்துறை அமேசான் OTT-ல மிக சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியாத தகவலை பாப்பா எடுத்து சொல்லிச்சு. 100 மில்லியன், அது 1 கோடி பேராக மாறுவதற்கு நீங்கள் எல்லோரும் வழிவகை செய்ய வேண்டும் என்று உங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சீனராமசாமி இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.